1000 தடவைக்கு மேலே ரிஜெக்ட் ஆனவர் தான் 65 வயசில் உலகத்தையே ஜெயிக்கிறாரு. இது ஒரு நாள் ஒரு கதை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்க இப்போவே ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கொலனல் ஹார்லன் சாண்ட்ரஸ் 1890 இந்தியானான்னு சொல்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. 5 வயசுலேயே அவரோட அப்பாவை இழக்கிறாரு. அம்மா கிட்டேருந்து குக்கிங் கற்றுக்கிறாரு. பல வேலைகள் பார்க்குறாரு. ரயில்வே, இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன்னு எல்லாத்துலேயும் தோல்வி அடைகிறாரு. ஆனால் அவருக்கு பிடிச்ச குக்கிங்கை மட்டும் விடலை. 1000 தடவைக்கு மேலே அவரோட ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை ஃப்ரான்ச்சைசி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி 1952 ஒரு ரெஸ்டாரண்ட் அவர் சிக்கனை செல் பண்ண ஒத்துக்கிறாங்க. அண்ட் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸாகவும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு அதோட டேஸ்ட் பிடிச்சி நல்லா சேலும் ஆகுது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அந்த சிக்கனுக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்னு நேமும் வைக்கிறாரு. அண்ட் அதுதான் நம்ம இப்போ KFCன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இதை பார்த்த சாண்ட்ரஸ் இந்த சேல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பல ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அவரோட ரெசிபியை ஃப்ரான்ச்சைஸியாக கொடுக்குறாரு. அண்ட் 1964 ஓவர் 600 ஃப்ரான்ச்சைஸ்டு லொக்கேஷன் ஆகுது. அண்ட் அதே 1964 அவரோட கம்பெனியும் வித்துடுறாரு. அதுக்கப்புறமும் சாண்ட்ரஸ் 1980 அவரோட 90 வயசுலையும் அவர் இறக்குற வரைக்குமே தி ஒயிட் சூட்டட் பிராண்ட் அம்பாசிடராக தான் இருந்திருக்காரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற லைன்ஸ்க்கு இவரோட ஸ்டோரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்றைக்கும் KFC 145 கண்ட்ரீஸ்க்கு மேலே இயங்கிட்டு இருக்கு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, சக்ஸஸ் டசன்ட் கேர் அபவுட் யுவர் ஏஜ் ஆர் ஃபெயிலியர் பட் யுவர் பர்சிஸ்டன்ஸ். உங்களோட வயசும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தோல்விகளும் முக்கியம் இல்லை. உங்களோட விடாமுயற்சி தான் சக்ஸஸ்க்கான ரகசியம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஸ்டோரியை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. See you in the next story.